தமிழகத்தில் திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், என்னென்ன விடயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? திமுக சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட இருக்கிறார். நேற்றைய தினமே முதலமைச்சர் வேட்பாளர்களை வெளியிடும் போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக பல முக்கிய அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி தலைமையில 12 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது. இவர்கள் மண்டல ரீதியாக இந்த தேர்தல் அறிக்கைக்காக பொதுமக்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். அதே போல பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களோடு கருத்துக்களை கேட்டிருந்தார்கள். தொழில் நிறுவனங்களோடு கருத்துக்களை கேட்டிருந்தார்கள். இது போன்ற பல்வேறு துறையை சேர்ந்தவர்களோடு கருத்துக்களை கேட்டுதான் இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணையதளம் வாயிலாகவும் கருத்துக்களானது கேட்கப்பட்டது. இந்த அடிப்படையில் பல்வேறு வாக்குறுதிகளோடு இந்த தேர்தல் அறிக்கையானது தயாராயிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது சட்டமன்ற தேர்தலுடைய கதாநாயகனாக இருந்ததாக முதலமைச்சர் பல முறை தெரிவித்திருக்கிறார். சென்ற ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை, அப்போது 1000 ரூபாய் என்ற திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த திட்டத்தை இந்த முறை ஆட்சி அமைத்தவுடன் இந்த ஆட்சியில திமுக நிறைவேற்றிருக்கிறது. அதே போல மகளிர் விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பல முக்கிய அறிவிப்புகளோடு இந்த தேர்தல் அறிக்கை தயாராகிறது. ஏற்கனவே 2006 திமுக தேர்தல் அறிக்கையில இலவச கலர் டிவி என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது போன்ற ஒரு அறிவிப்பு, மக்களை கவரும் வகையில ஒரு அறிவிப்பு வெளியாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இலவசமாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது போன்ற ஒரு அறிவிப்பு திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை 1000 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருக்கார். இது போன்ற பல முக்கிய அறிவிப்புகளோடும் பல முக்கிய வாக்குறுதிகளோடு இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றும், தொழில் சார்ந்த அறிவிப்புகள், குறிப்பாக 2வது தலைநகரம், சட்டமன்ற மேலவை உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடே தலைப்புச் செய்திக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு பதிவிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே அதிமுக தரப்புல பல்வேறு விஷயங்களை வாக்குறுதிகளாக கொடுத்திருக்காங்க. தாவேக ஒரு புறம், நாம் தமிழர் கட்சின்னு ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு திமுக வெளியிடக்கூடிய அந்த அறிக்கை அப்படிங்கிறது யாரெல்லாம் மையப்படுத்த ஒரு விஷயமா இருக்கும்? நிச்சயமாக முதலமைச்சர் எக்ஸலத்துல ஒரு பதிவிட்டிருக்கார். இன்னும் சற்று நேரத்துல தேர்தல் அறிக்கை வெளியாகக்கூடிய நிலையில தமிழ்நாடே தலைப்புச் செய்திக்கு ரெடியா என்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். அந்த அடிப்படையில் தலைப்புச் செய்தியாக இடம்பெறும் வகையில் தான் இந்த நம்பிக்கையை தெரிவித்திருக்கார். ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த கருத்து கேட்பானது தேர்தல் அறிக்கை குழுவால் தமிழகம் முழுவதும் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல வாக்குறுதிகள் இந்த தேர்தல் அறிக்கையில பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்ற தகவலானது வெளியாகிறது. பல்வேறு தரப்புடனும் கலந்து ஆலோசித்துதான் இந்த தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவிப்புகளும் முதலமைச்சர் வெளியிடுவார் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல முக்கிய அறிவிப்புகள், இலவச அறிவிப்புகள் முதற்கொண்டு பல முக்கிய அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகள், அது போன்று ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களோடு ஏற்கனவே கருத்துக்களை கேட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு துறைக்கும் தனியாக இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் கரெக்டாக 6:15 மணிக்கு முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்துக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இந்த தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட இருக்கார். முதலமைச்சர் இந்த அறிவிப்பின் போது ஒரு தலைப்புச் செய்தியாக இந்த தேர்தல் அறிக்கை இடம்பெறும் என்று தெரிவித்திருக்கார். தமிழ்நாடே தலைப்புச் செய்திக்கு ரெடியா என்ற பதிவை அதை குறிப்பிடும் வகையில முதலமைச்சர் ஏற்கனவே எக்ஸலத்துல வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி, அதிமுக கூட்டணி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எவ்வாறு இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு பெறுகிறது. முக்கியத்துவம், அதாவது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றிக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கும் என்ற எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் தான் முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். திமுகவுடைய பரப்புரையில இந்த தேர்தல் அறிக்கை
ஒரு முக்கிய மைய பொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை வைத்துதான் இந்த பரப்புரையும் முதலமைச்சர் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுநாள் முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்துல இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். இன்னும் சற்று நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை வெளியிட இருக்கிறார். நேற்றைய தினம் 164 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்த நிலையில் தமிழ்நாடே தலைப்புச் செய்திக்கு ரெடியா என்று சற்று முன்னதாக பதிவிட்டிருக்கிறார். அதன்படி அவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார். கோகுல், இதுவரை யாரெல்லாம் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க? பலதரப்பட்ட சேர்ந்தவங்களும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கு கோகுல்? திமுகவுடைய நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க. திமுக தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். பொதுச் செயலாளர், திமுகவுடைய பொருளாளர் உள்ளிட்ட திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அனைவருமே இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது மேடையில் இருக்கிறார்கள். அதே போல துணை முதலமைச்சரும் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த குழு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு 12 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினரும் முதலமைச்சரோடு மேடையில் அமர்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் என்ற தகவல் வெளியாகிறது. ஒவ்வொரு மண்டலமாக சென்று அங்கு மாவட்ட வாரியாக சென்று மக்களிடம் கருத்துக்களை கேட்டிருக்காங்க. பல்வேறு ஆயிரக்கணக்கான கோரிக்கைகள் இந்த குழுவினரிடம் பொதுமக்கள் தெரிவித்திருப்பதாக தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாராயிருப்பதாகவும் நேற்றைய தினம் இது குறித்து முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பும் போது நாளை இது போன்ற ஒரு தலைப்புச் செய்தியில் இடம்பெறும் வகையில இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய பதில் இருந்தது. அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கும் நாம் காத்துக் கொண்டிருக்கோம். தொடர்ந்து 6:15 மணிக்கு முதலமைச்சர் வருவார் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது முதலமைச்சரோடு இருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் பரப்புரை முதலமைச்சர் மேற்கொள்ளக்கூடிய நிலையில அந்த பரப்புரையில தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு முக்கியமானதாக இருக்கும். 1996 ஆட்சியில உழவர் சந்தை உள்ளிட்ட பல முக்கியமான சமத்துவபுரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான திட்டங்களை அப்போது திமுக ஆட்சி நிறைவேற்றினாங்க. 2006 திமுக ஆட்சியில வீடுதோறும் இலவச டிவி என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு